வணக்கம் உறவுகளே, 2026 என்னுடைய தோட்ட பச்சை பட்டாணி அறுவடையும் சமையலும் வாங்கோ பார்ப்போம். சூப்பராக பாருங்க, இவ்வளவு பச்சை பட்டாணி ஒரு கப்புக்கு மேலே கிடைச்சிருக்குது. முத்தின பட்டாணிகளை எல்லாம் உடைச்சு முத்து முத்தாக வச்சிருக்கிறேன். மற்றது எல்லாத்தையும் நல்லா வெட்டி உங்களுக்கு ஒரு சமையல், அதாவது பொரியல் வர என்று சொல்லி எங்கட பாசையில் சொல்லுவோம். அதைத்தான் உங்களுக்கு செய்து காட்டப்போகிறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை எப்படியெல்லாம் அறுவடை செய்தேன், எப்படியெல்லாம் சேகரித்தேன்ன்றதை பற்றியும் உங்களுக்கு தரப்போகிறேன். வாங்கோ இப்போ காணொலிக்குள்ள போவோம். வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ் மாலா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறேன். இது வந்து பச்சை பட்டாணி மரம் பாருங்க. நான் நடுக செய்தது, பச்சை பட்டாணி போட்டது எல்லாமே உங்களுக்கு காணொலியில் ஒழுங்காக தந்திருக்கிறேன். இதில் வந்து அதிகமாக காய்கள் எனக்கு கிடைக்காட்டிலும் இப்படி பாருங்க, இப்படி சின்ன சின்னனா சேகரித்தது தான் இன்றைக்கு நான் பொரியலாக, அதாவது வர மாதிரி செய்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். என்னுடைய தோட்டத்தில் ஆஞ்சது இப்படி பிஞ்சு பருவத்தில் தான் எல்லாத்தையும் நான் பறிச்செடுக்கிறேன். நான் இப்படி பாருங்க, இப்படி பிஞ்சு பதத்தில் பறிச்செடுக்கிறேன். நான் உங்களுக்கு போன வருஷம் பச்சை பட்டாணி என்னுடைய காணொலியில் போட்டேன். போடைக்கில் உங்களுக்கு சொன்னேன், இதை பச்சையாகவும் சுவிஸில் கூடுதலாக இதை பச்சையாகவும் சாப்பிடுவார்கள். பச்சையாக சாப்பிடக்கில் இன்னும் அதிகமான சத்து கிடைக்கும். இதை முத்த விட்டால் தான் இதுக்குள்ள அந்த பச்சை பட்டாணியாக நாங்கள் எடுக்கலாம். அதை வெளியில் முத்தாக எடுக்கலாம். மற்றபடி நாங்கள் இதை இப்போ நான் காட்டின இந்த பருவமாக இருந்தால் நாங்கள் இப்படியே பச்சையாகவும் சாப்பிடலாம். இதை பலவிதமாக நாங்கள் சமைக்கலாம், நிறைய விதமாக நாங்கள் சமைக்கலாம். ஆனால் இதுதான் இந்த கறியலாக இருந்தால், நாங்கள் வெள்ளைக்கறின்னு சொல்லுவோம் தானே, மிரக்கறி, அந்த மிரக்கறிகள் வைக்கிறேன்னு சொன்னால் இதுதான் சரியான பருவமாக இருக்கும். நான் இப்படித்தான் எல்லாத்தையும் அறுவடை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மரத்திலும் அறுவடை செய்து சேகரித்து நான் ஒரு பொரியலாக உங்களுக்கு அதை காணொளிப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பார்க்குறது மூலம் அந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எல்லா இடமுமே இங்கே சமரண்டபடியாக சரியான வெயில் அடிக்குது, கொளுத்துது வெயில். எல்லா இடமே வேலையில் நடக்குது. அதான் உங்களுக்கு சத்தமாக தருது பாருங்க. இதில் எல்லாம் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வெயில்னு சொன்னான் தானே பாருங்க, உள்ளியெல்லாம் தயார் நிலையில் வந்துட்டுது. இனி அறுவடை செய்ய வேணும். பாருங்க, காஞ்சி போய் இருக்குது. இங்கே பாருங்க, இப்படியெல்லாம் காஞ்சி போயிருக்குது. இந்த பச்சை பட்டாணி மரம் எல்லாம் இப்படி காஞ்சி போயிருக்குதுன்னு பாருங்க, சரியாக காஞ்சி போயிருக்குது. ஆனால் மேலுக்கு வந்து அந்த இந்த காரணமாக சின்ன குட்டி காய் தான் எடுக்கக்கூடியதாக இருக்குது. பாருங்க, நல்லா காஞ்சி போய் கிடக்கு. எப்படித்தான் தண்ணி அடித்தாலும் அது காஞ்சி ஒரு நிலையே தான் இருக்குது. இருந்தாலும் காய்கள் ஒன்று ரெண்டுங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்படித்தான் நான் எடுத்து பாருங்க, இப்படித்தான் நான் அறுவடை செய்து சேகரித்து இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பொரியல் ஒன்றை செய்து காட்டியிருக்கிறேன். கொஞ்சம் அறுவடையாக இருந்தாலும் ஓகே, போதுமானதாக இருக்குது. பாருங்க, இப்படி கொஞ்சம் அறுவடை செய்து எடுக்கிறோம். பிஞ்சு பருவத்திலே எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். இங்கே பட்டாணி வந்து கிடைக்கும் எங்களுக்கு. இதுவும் கிடைக்காதண்டு இல்லை. பாருங்க, இதுவும் பச்சை பட்டாணி மரம் தான், கிடைக்காதண்டு இல்லை. ஆனால் சரியான விலை. ரெஜி ஃபோமுக்களையும் நான் வச்சிருக்கிறேன். அதுகளை 1-2 காயில் நான் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வந்து பார்த்து சேகரித்து வச்சுக்கொள்ளுவேன். இப்போ வாங்கோ நாங்கள் சமையலுக்குள்ள போவோம். பாருங்கோ, இந்த பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சூப்பராக அழகாக
குறுநலாக வெட்டி இருக்கிறேன். குறுநல்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எங்கட பாசையில் நல்ல சின்ன குறுநல்னு சொல்லுவோம். குறுநலாக நல்ல அழகாக வெட்டி எடுத்திருக்கிறேன். வெட்டி எடுத்துட்டு சட்டியை நாங்கள் அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் வச்சு உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை விட்டு கடுகு, அதுக்கு பிறகு பெருஞ்சீரகத்துக்கு பிறகு வெங்காயம் எந்த வெங்காயம் என்றாலும் சேர்த்துக்கொள்ளுங்க. மற்றது செத்தல் மிளகாய், அதாவது காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் தேங்காய் பூ, ஃப்ரெஷ் தேங்காய் பூன்னு சொன்னால் மிகவும் சுவையாக இருக்கும். அந்த 1 கப்புக்கு அளவான தேங்காய் பூவை எடுத்திருக்கிறேன். அந்த தேங்காய் பூவையும் அதுக்குள்ள போட்டுட்டு இப்போ நல்ல பொடியாக வெட்டி வச்ச குறுநலாக வெட்டி வச்ச அந்த பச்சை பட்டாணியை நாங்கள் அதுக்குள்ள போட்டு நல்ல வடிவாக கலந்தெடுக்க வேணும். கலந்தெடுக்கும் போது இதுக்குள்ள நாங்கள் உப்பும் போட வேணும், மற்றது மஞ்சளும் போட வேணும். போட்டு நல்ல வடிவாக வதக்கி எடுக்க வேணும். இப்போ பாருங்க, நான் உப்பு போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பை போடுறேன். உப்பை பார்த்து போடுங்க, உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போடுங்க. நான் அப்படித்தான் போட்டிருக்கிறேன். ஆனால் இது பெரிய அளவில் நாங்கள் பொரியல் தான் செய்கிறோம். ஆனால் பெரிய அளவில் பொரிய தேவையில்லை. ஏனென்றால் பச்சையாக சாப்பிடப்படும் ஒரு பச்சை பட்டாணி தான் இது. மற்றது பாருங்க, நான் மஞ்சள் போட்டிருக்கிறேன். மஞ்சளும் எங்களுக்கு அந்த சுவைக்கு தேவையான அளவு போட்டால் காணும், கலர் வரணுமென்ற அவசியம் இல்லை. அழகாக போட்டிருக்கிறேன். இப்போ இது மிளகுதூள் நான் பவுடராக அடித்து வச்சிருக்கிறேன். அதையும் போடுறேன். அதுவும் ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். அதே நேரத்தில் சின்ன சீரகம் நீங்கள் கலந்து போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். இப்போ நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டு இதுக்கு தேசிக்காய் புளியை விட்டு நாங்கள், அதாவது அடுப்பை அணைச்சிட்டு தான் நாங்கள் தேசிக்காய் புளி விட வேணும். அடுப்பு அடைச்சிட்டு தேசிக்காய் புளியை போட்டு ஒரு புரட்டி எடுத்தோம்னு சொன்னால் சூப்பரான பச்சை பட்டாணி பொரியல் வரை எங்களுக்கு தயாராகிடும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போகிற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனடியாக சேரும். இதோட இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன். மீண்டும் ஒரு சிறந்த என்னுடைய தோட்ட மரக்கறிகளுடன் சமையல் செய்கிற ஒரு காணொலியுடன் சந்திக்கிறேன். பாருங்க, எங்களோட தோட்டத்தில் வண்ணாத்தி பூச்சியெல்லாம் சூப்பராக சிறகடிச்சு பறக்குது. நன்றி.